பாப்பா பாப்பா ப்ரூக்ஃபீல்ட்ஸ் கூட்டிட்டு வந்து எங்கப்பா வெளியே கூட்டிட்டு வர? அது ஒரு விஷயமா தான் சரியா. ப்ரூக்ஃபீல்ட்ஸ்ல வந்து நம்ம வந்து சுத்தலாம், என்ஜாய் பண்ணலாம். ஆனா சாப்பிடணும்னு வரும்போது என்ன பண்ணணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஹோட்டல் தான் சாப்பிடணும். அதுக்கு தான் உன்னை ஒரு சூப்பரான இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். எங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹோட்டல் இருக்கு? கொஞ்சம் இருக்கு வரேன், கோவக்காரனா இருக்கானப்பா. வாங்க. நீ இப்படி கேப்பன்னு தெரியும், அதனால தான் இங்க பார் ரீல்ஸ்ல ஆல்ரெடி ஒரு ஹோட்டல் பார்த்து வச்சிருக்கேன். இந்த ஹோட்டல் எங்க தான் இருக்கு? கத்தாவரா, உன் சத்தத்தை கட்டு முதல்ல மேல வந்துற போகுது. கொஞ்சம் சும்மா இருடா. இங்க பார் செமையா இருக்கா. இப்ப இந்த ரெஸ்டாரண்ட் தான் பாப்போம், ஓகேவா? பப்பா எப்பவுமே கூர்மையா யோசிக்கிற ஆளு, புரியுதா? இப்ப நீ ஒரு பீஸா கடைக்கு போனா உன்னால பிரியாணி சாப்பிட முடியுமா? முடியாது. பிரியாணி கடைக்கு போனா பீஸா சாப்பிட முடியுமா? இப்ப நம்ம போக போற இடம் ரெண்டுமே கிடைக்கும். அட் டைம்ல பிரியாணி சாப்பிட முடியும், பீஸாவும் சாப்பிட முடியும். அதான் எங்க? போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முஸ்தஃபா vlogs. இன்றைக்கி நம்ம ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு சூப்பரான ரெஸ்டோ கேஃபுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ரெஸ்டோ கேஃபோட நேம் பார்த்தீங்கன்னா ப்ரூக்சைட் பிஸ்ட்ரோ. இது சரியாக எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூக்ஃபீல்ட்ஸ் மாலுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் ஒரு கட்டு போகும். அதுக்குள்ளே வந்தீங்கன்னா 100 மீட்டர்ஸில் இந்த ஷாப் இருக்குது. இந்த ஸ்பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி வெறும் 19 ருபீஸுக்கு தந்துட்டு இருக்காங்க. ஃப்ரைட் ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 80 ருபீஸுக்கு தராங்க. ஒரு பீஸா பர்கர் அப்படின்னு கிட்ஸ் சாப்பிட்டு இருக்கிற நேரத்தில் நமக்கு பிடிச்ச ஐட்டங்கள் சாப்பிட முடியும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த ஸ்பாட்டுக்கே வந்தோம். ஷாப்போட இன்டீரியர் அண்ட் ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் க்ளீனாகவும் நீட்டாகவும் இருந்துச்சு. இது ஒரு ரெஸ்டாரண்ட் கம் கேஃப் அப்படிங்கிறதுனால ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற ஐட்டம்ஸும் இங்கே கிடைக்கும். அதேமாதிரி ஒரு கஃபேல கிடைக்கிற ஐட்டம்ஸும் இங்கே கிடைக்கும். கூடவே இந்த ரெஸ்டோ கேஃபில் புதுசாக எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அல்ஃபஹாம், பிபிக்யூ, அதுக்கப்புறம் ஷவர்மா ஐட்டம்ஸ் கூட கிடைக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ எல்லாத்தையுமே ஒரு புடி பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் ஒரு ஆர்டர் பண்ணிட்டோம். ஓகே மக்களே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபுட்லாம் என்ன மாதிரி டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி நம்ம ஆல்ரெடி நேம் போர்டில் பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா, அதை தான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். பிரியாணி பார்த்தீங்கன்னா செம்ம கிளாஸாக இருந்துச்சு. சீரக சம்பால சும்மா அப்படி சுட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க. சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஜூஸியாக சாஃப்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. காரமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இல்லாமல் குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு கூட தான் இருந்துச்சு. ஸோ பையன் நல்லா என்ஜாய் பண்ணி அந்த பிரியாணியை சாப்பிட்டான். நெக்ஸ்ட் இவங்களோட ஃப்ரைட் சிக்கன் லாலிபாப் தான் டேஸ்ட் பண்ணியிருந்தோம். உண்மையிலேயே அட்டகாசமாக இருந்துச்சுங்க. அந்த கிறிஸ்பினஸ் ஆகட்டும், அந்த ஸ்பைசினஸ்ஸு சூப்பராக இருந்துச்சு. அது கூடவே இவங்க ஒரு மயோனைஸ் கொடுத்துருந்தாங்க. அதுதான் அல்டிமேட்டுன்னு சொல்லலாம். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம் இந்த ஷாப்பில். ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஐட்டம் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். அடுத்ததாக இவங்களோட ஸ்பைசி ட்விஸ்ட் சிக்கன் பர்கர் தான் ட்ரை பண்ணியிருந்தோம். உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவ் சைஸுங்க, ஜம்போ சைஸில் இருந்துச்சு. நல்ல பசியில் வர்றவங்களுக்கு இது ஒரு செம்ம ட்ரீட்டாக இருக்கும், நல்ல சாய்ஸாக இருக்கும். ஸோ இதை ஒன்று சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாயிரும், அந்தளவுக்கு நல்ல சைஸில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இவங்களோட ஷவர்மா பற்றி சொல்லணுன்னா, ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டில் கிடைக்கிற அளவுக்கு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே அவங்க கொடுத்தாலுமே குவாலிட்டியும் சரி குவான்டிட்டியும் சரி சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.
பார்பிக்யூ அண்ட் அல்ஃபஹாம்ஸில் நாங்கள் ட்ரை பண்ண ஐட்டம்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரேபியன் அல்ஃபஹாம், ஹரியாலி அல்ஃபஹாம், அதுக்கப்புறம் நார்மல் பிபிக்யூ ட்ரை பண்ணியிருந்தோம். மூணுமே பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு மசாலாவில் வந்து சூப்பரான டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சுன்னு சொல்லலாம். மற்ற இடத்துல ட்ரை பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப யூனிக்காக நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களோட அந்த ஸ்மோக்கி பார்பிக்யூ எல்லாமே பார்த்தீங்கன்னா மசாலாவோட மேரினேட் ஆகி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா மின்ட் மொஜிட்டோவோட எங்களோட லஞ்சை முடிச்சிட்டோம். உண்மையிலேயே சாப்பிட்ட ஐட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் மசாலாலாம் வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட ஃப்ரைட் ரைஸ், பீஸா, மோமோஸ், சாண்ட்விச், ப்ரௌனிஸ், மில்க் ஷேக்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் அவைலபிள் இருக்குது. முக்கியமாக இந்த ஷாப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டோ கேஃப் வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரெஸ்டோ கேஃபு. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ ஐட்டம்ஸ் சாப்பிட்டாலுமே வந்து மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே சீப்பாக தான் இருக்கும். ஸோ மனசுக்கு திருப்தியாக எல்லாமே சாப்பிட முடியும். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. அந்த மசாலாவாகட்டும், அந்த ப்ரிப்பரேஷன் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இன்ஸ்டாவில் ரீசெண்டாக இந்த ஷாப் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. அதனால தான் இங்கே விசிட் பண்ணி அதெல்லாம் வந்து எப்படி இருக்குது, உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்தோம். உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு ஸ்பாட்டு இல்லை வேறு ஏதாவது ஒரு ஷாப்பு நீங்கள் ரிவ்யூ பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய இன்ஸ்டா பேஜ் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கேயும் போய்ட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் அதை போய் ரிவ்யூ பண்ணுவேன். அண்ட் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். நோட்டிஃபிகேஷன் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான லொக்கேஷனில் ஒரு சூப்பரான வீடியோவில் அகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திப்போம்.